வாழ்ந்திருக்க வழி என்ற நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு போகிறவர்களிடத்துல, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவருடைய அவர்களிடத்துல கேட்கிற ஒரு காரியம் உண்டு. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் மறுரூபம், மாற்றம், வித்தியாசம், வாழ்க்கை மாற்றத்தை தான் தேவனாகிய கர்த்தர் சபையிலிருந்து எதிர்பார்க்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 3 சீடர்களை அழைத்து கொண்டு வந்து அவர் மறுரூபம் மலையில மறுரூபமாகும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, எமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரத்தை போடலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு முன் அதிகாரத்துல, அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவாய் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். மறுரூப மலையாக இருக்கிற அந்த மலை, கல் என்று சொல்லப்படுகிற சபை எதற்காக இருக்கிறது என்றால், சபைக்கு வருகிறவர்களை அவர்களுக்கு மாற்றத்திற்கு உண்டான, வித்தியாசத்திற்கு உண்டான வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக போதிக்க, பிரசங்கிக்க, கற்றுக் கொடுத்து முயற்சி செய்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதாக வேண்டுவது எப்படி ஆக முடியும்? அது மனம் என்ற அந்த மனதிற்குள்ள ஒரு புதிதாகுதல் எப்பொழுது உண்டாகும் என்றால், மனம் என்று வரும்பொழுது எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், அறிவாற்றல், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆளுமைகள், நடத்தைகள் என்று இப்படியாக மனம் பற்றி அறிவியல் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைவருமே மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 5 காரியம் இருக்கிறது. 1, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இப்பிரபஞ்சத்தில், இந்த பூமியிலே வாழுகிற நாம் அனைவருமே ஒத்த வேஷமாக இல்லாதபடி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சபைக்கு உண்மையாக இருக்கிறோம். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் எல்லோரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதல் வர வேண்டுமானால், நாம் நம்முடைய இந்த பிரபஞ்ச கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஒருவேளை நமக்கு படிப்பினால ஒரு உயர்ந்த உத்தியோகத்திற்கு போனாலும் அந்த இடத்துல லஞ்சம், ஊழல், இது போன்ற காரியம், தவறான பணம், இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. இதுதான் ஒத்த வேஷம் தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதத்தை எடுத்திருக்கிற நீயும் நானும் முடிந்த மட்டுமல்ல, வாழ்வே உண்மையாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இது முதலாவது செய்ய வேண்டும். 2வது, தேவனுடைய நன்மை. தேவனுடைய நன்மை என்று பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் செய்த நன்மை, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை மட்டும் செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் தீங்குக்கு தேவன் அல்ல, நன்மைக்கே தேவனாக இருக்கிற அந்த தெய்வத்தை அறிகிற அறிவு வரும்பொழுதுதான் தேவன் நன்மையானதை மட்டும் செய்கிறார், தீங்கானதை செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே.
மூன்றாவது பிரியமும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரியப்பட்டு நம்மை தேடி வந்த தெய்வம். நம்மை தேடி வந்தார், அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்தார் என்பதாக 1 யோவான் 4:19 வாசிக்கும் பொழுது அவர்தான் தேடி வந்தார். நம்மை அன்பு கூறுகிற ஒரு தெய்வம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ, சுகமாயிருந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர், அந்த தெய்வம் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிவு வேண்டும். அவர் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். அவருடைய சித்தம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சித்தம் இல்லாமல் உன்னையும் என்னையும் எங்களையும் எல்லோரையும் படைக்கவில்லை. எல்லோருமேலும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து எல்லோரும் அறிகிற அறிவு அடைய வேண்டுமானால் முதலாவது தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவருமே அவர் சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். 5வது பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறிய வேண்டும். அறிவு நாம் படிப்பினால் அறிவு கிடைத்தாலும் பகுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அந்த பகுத்தறிவு இருந்தால்தான் அப்பொழுதுதான் தேவனை பற்றியோ உலகத்தை பற்றியோ எல்லாவித புரிதலும் நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் உங்கள் மனம் புதிதாக முடியும். புதிதாகுதல் என்பது இது போன்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்தால்தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக முடியும். அதனால நம்முடைய மனம் புதிதாக இப்பேற்பட்ட காரியங்கள், இந்த வசனத்திற்குள்ள இருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தால்தான் தேவனுடைய மனதை போல நம் மனமும் மாறும். அதனால நம் மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு மனமாக மாற வேண்டுமானால் பழைய வாழ்க்கை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும். பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நானும் பைபிள் எடுத்துன்னு கொண்டு சபைக்கு போகிறேன் என்கின்ற வாழ்க்கை விட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு புதிதாக்கப்படுதல் நமக்குள்ளே நடந்து தேவனுக்காக நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க. அந்த வாழ்க்கை உடைய நன்மைதான் மறுரூபமாக்கப்படுதல். மறுரூபம் என்பது ஒரு புழுகு எப்படி அது அப்படியே வளரும்போது ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அதே போல ஆண்டவருக்குள்ளாக இப்பேற்பட்ட போதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து கொண்டு போகும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம், வித்தியாசம், விசேஷித்த வண்ணமாக வாழ்க்கை மாற்றம் உண்டாக வேண்டும். வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் போதுதான் அவர்களுக்குள்ளே எல்லா நன்மைக்குரிய காரியம் இருக்கும். எனவே ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் திறந்த புத்தகமாக ஒரு நல்ல மனமுள்ளவர்களாக, ஒரு மனசாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்துக்கு மகிமையாய் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் அதன் மூலமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.